வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். மீனம் கடைசி ராசி. 2026 பிப்ரவரி மாதம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. குரு 4th ஹவுஸில் வக்ரகதியில் இருக்கார். ஆல்மோஸ்ட் 1 by 1 எல்லா பிளானட்டும் உங்களுக்கு 12th ஹவுஸில் ரீச் ஆகும். முதல்ல புதன் ஷிஃப்ட் ஆகிடுவார், அப்புறம் சுக்கிரன், அப்புறம் சூரியன், அப்புறம் செவ்வாய். இதில் சூரியனை பற்றியும் சுக்கிரனை பற்றியும் உங்களுக்கு பெருசாக வருத்தம் இல்லைனாலும் கூட உங்களுக்கு அந்த செவ்வாயுடைய பொசிஷனை பற்றி நம்ம யோசிக்கணும். ஸோ என்னோடய கருத்து என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். 2026 பிப்ரவரி மீன ராசி, ஜென்ம சனி, 4th ஹவுஸில் குரு வக்ரகதி, 6ல் கேத்து, எல்லா கோள்களும் 12ஆம் இடத்தை நெருங்க காலம், நேரம், சூழ்நிலை, முயற்சி, ஹெல்த்து, எனர்ஜி இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி தெரியும். இந்த 12th ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம நீண்ட நேரம் ஒரு க்யூவில் இருக்கோம், ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கோம். லாஸ்ட்டில் அது க்ளோஸ் ஃபார் த டே, நாளைக்கு வாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோ நாள் ஏன் வெயிட் பண்ண வச்சிங்க? ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. அது மாதிரி தான் அந்த 12th ஹவுஸ். ஆல்ரெடி ஜென்ம சனியாக இருக்கார். ஒரு பதட்டம் இருக்கும், நமக்கு இதெல்லாம் நடந்தாகணும், இது ஏன் நடக்கலை, இது ஏன் குழப்பமாக இருக்குது, இது எப்போ தெளிவடையும், இது கிடைக்குமா, இது கிடைக்காதா? ஸோ நிறைய குழப்பம் இருக்கும். இதில் இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய புதன் உங்களுடைய அறிவு, உங்களுடைய படிப்பு, உங்கள் படிப்புக்கு உண்டான முயற்சி, அதுக்குண்டான பணம் செலவழிக்கிறது. ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது பிடிக்கல, விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை, ஆர்வம் இல்லை அப்படின்னு சில சமயத்தில் அதை வித்ட்ரா பண்ண வைக்கும். இப்போ சுக்கிரன் 12th ஹவுஸில் வரும்போது ஏதாவது ஒரு முதலீடு பண்ண வைக்கும். ஸோ அந்த முதலீடு பாதிலேயே இது சரியாக போகாது போல், இது வாபஸ் வாங்கிடலாம், இது ரிட்டர்ன் எடுத்துடலாம், இது செட் ஆகாது, இந்த பிஸ்னஸில் நான் முதலீடு பண்ண விரும்பலை, வேண்டாம். ஸோ அதனால் முன்னாடியே யோசிக்கிறது நல்லது. சூரியன் 12th ஹவுஸில் வரும்போது சில பேருக்கு சில பொறுப்பும் சில பதவியும் என்னால் தாங்கிக்க முடியல, என்னால் இதை ஒர்க் பண்ண முடியல, எனக்கு சுதந்திரம் இல்லை, எனக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது, என்னால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியல, ஸோ நான் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஒரு விஷயத்தை வாங்கிட்டு எடுத்துகிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வேண்டான்னு சொல்லி வித்ட்ரா பண்ணுறது தான் அந்த 12th ஹவுஸ். அடுத்து செவ்வாயும் வருது. ஸோ அதனால் இந்த பூமி ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்குலாம் இந்த முறை அட்வான்ஸ் அவசரப்பட்டு பே பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து பண்ணுறது நல்லது. மொத்தத்தில் மீனம்க்கு ஒரு ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், ஒரு கல்யாண விஷயமா இருக்கட்டும், ஏற்பாடு செஞ்சிட முடியுமா, நடந்துருமா, கிளிக் ஆகிடுமா, அது கன்க்ளூட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் குழப்பி தான் கொண்டு வரும். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் அப்படி இருக்குது, ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் அப்படி இருக்குது, ஒரு ஜாப் எடுத்தால் அப்படி இருக்குது. நிறைய பேருக்கு ஜாப் போயிட்டு ஜாப் கிடைக்கல, இப்போ கிடச்சிருமா, நாளைக்கு கிடச்சிருமா, இன்னைக்கு கிடச்சிருமா, இந்த வீக் கிடச்சிருமா, ஓகே ஆகிடுமா, அந்த ஸ்டேட்டஸ். பட் எதுவுமே எஸ் நடந்துடும், எஸ் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நேர காலத்தில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம உணர வேண்டிய, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2026 பிப்ரவரியில் மீனம் இது கண்டிப்பாக ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் ஒவ்வொரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பலமுறை சிந்தித்து அதை செய்கிறது அது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் வரலாம். அந்த வாய்ப்புகள் எல்லாமே ஒரு பூரணமான, ஒரு முழுமையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. எல்லாம் அறகுறை, கொஞ்சம் ஓகே இல்லை, முழு திருப்தி இல்லை, கிடைச்சிருக்கு ஆனால் முழுசாக அதை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்க முடியல.
வாழ்க்கையும் அப்படி தான். நிறைய பேருக்கு ஃபேமிலியிலே நிறைய பிரச்சனைங்க போகுது. ஸோ கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, கருத்து மோதல், தேவையில்லாத மனக்கசப்பு, அதை வந்து வெளியிலையும் சொல்ல முடியல, அதை வந்து இந்த லைஃப்பை வந்து வேண்டாம்னு முடிவெடுக்க முடியல, குழந்தைங்க இருக்காங்க, அதை வேணும்னு கண்டினியூ பண்ண முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப புரிதல் இல்லாமல் இருக்குது, பொருளாதார பிரச்சனையும் சேர்ந்து வந்திருக்கு, ஆரோக்கியமும் ஒரு மாதிரி படுத்துது, பேரண்ட்ஸ் சைட்லேயும் சப்போர்ட் கம்மியாக இருக்குது. இப்படி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைகள். மீனம் இந்த சனி ஜென்மத்தில் உட்காந்து உடம்பை ஒரு வழி பண்ணுறாரு, மனசை ஒரு வழி பண்ணுறாரு, ஒரு மாதிரி சோர்வாக டல்லாக டம்ப்பாக வச்சுருக்காரு, லேசினஸ் வருது. பட் நாம் வந்து எல்லா நாளும் எல்லாமே நமக்கு சாதகமாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு சாதகமாக இல்லைனாலும் நம்ம அதை துரத்தி ஓடி தான் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது? அதுதான் வந்து த சுப்ரீம் டெய்டி, அது எல்லாம் உள்ள இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செய்யுது. உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய கடவுள், நீங்கள் யாரை வணங்குறீங்க, யாரை பூஜிக்கிறீங்க, யாரை ஏற்றுக்கிட்டீங்க, அந்த வணங்கும் பொழுது இந்த மாதிரியான நெருக்கடியான காலத்துலேருந்து நீங்கள் செல்ஃபாக அது விடுவிக்கப்படுவீங்க. மனம் தெளிவடையும், புத்தி நல்லா சிந்திக்கும், ஒரு அருள் கிடைக்கும், ஒரு வழிகாட்டுதல் ஏற்படும். அதனால் நீங்கள் ஒவ்வொன்றையாக கடந்து செல்ல முடியும். நான் சொல்கிறேன் 2026 பிப்ரவரி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமாக எல்லாமே இல்லை, சாதக பாதகமாக கலந்து தான் இருக்குது. ரொம்ப பொறுமையாக தான் இந்த மாதத்தை நீங்கள் கையாளணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியோடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும், அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள், உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ். அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜென்யூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சில அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார் ஃபெப்ரவரியில். 4th of February புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா, இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது, யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான். அது பர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th of February. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. சுக்ரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்ரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த ஃபெப்ரவரியில் இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள், லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக 13th February சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு, ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாகவே ஏதோ சில கோபதாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக ஒரு நாடை விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23rd February அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில் சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க.
13th to 17th அகைன் 23rd செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது பிப்ரவரி மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்க மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட ஒரு பவர்ஃபுல் பீப்புளுடைய ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம் நேரம் ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பர்த் சார்ட்லேயே அந்த 8th ஹவுஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோணுதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது, நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும் ஒரு சமாதானமும் ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.